Hi guys. So இந்த செஷன்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா வாட் இஸ் ஸ்டோரேஜ், என்னென்ன டைப் ஆஃப் ஸ்டோரேஜ் வந்து அவைலபிளா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். லைக் சான் ஸ்டோரேஜ்லயே ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று எஃப்சி சான் இருக்கு, இன்னொன்று ஐஸ்கசி சான் இருக்குது. ஸோ அப்புறம் நேஸ் ஸ்டோரேஜ்னா என்ன அப்படின்னு சொல்லி இந்த டைப் ஆஃப் ஸ்டோரேஜ் பார்க்கலாம். இதை பத்தி நீங்க இந்த கிளாஸ்ல நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் பத்தி ஒரு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஆல்மோஸ்ட் கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ இப்போ அதை பத்தி நான் காமிக்கிறேன். வாட் இஸ் ஐஸ்கசி ஸ்டோரேஜ், வாட் இஸ் சாண்ட் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறத கண்டிப்பா நம்ம இப்போ பார்க்கலாம். உங்களுக்கு வித் ஸ்கிரீன்ஷாட்டோட காமிக்கிறேன். அந்த எதை வச்சு கண்டுபிடிக்கிறது எல்லாம் அப்படிங்கிறத வந்து தெளிவா நான் காமிக்கிறேன். ஃபைன். வாட் இஸ் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க கிளியர் ஆயிக்கணும். ஆல்ரெடி நான் மெனி டைம்ஸ் வந்து இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வாட் இஸ் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறத மெனி டைம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பட் again I'm explain. ஓகே, ஸோ நம்ம டேட்டா சென்டர்ல ESXi ஹோஸ்ட் வந்து கனெக்ட் ஆயிருக்கும். இந்த மாதிரி இந்த ESXi எல்லாம் வந்து ஒரு டேட்டா சுவிட்ச்ல கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ டேட்டா சுவிட்ச் அப்படிங்கிறது நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுது? ஒரு ESXல இருந்து இன்னொரு ESXை கம்யூனிகேட் பண்றதுக்கு டேட்டா சுவிட்ச் வந்து யூஸ் ஆகுது. ஓகே, அண்ட் அதே ESXi இன்னொரு சுவிட்ச்ல கனெக்ட் ஆயிருக்கும். அதுக்கு பேரு சான் சுவிட்ச். நீங்க இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா மட்டும்தான் உங்களால ஸ்டோரேஜ் பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதர்வைஸ் ஸ்டோரேஜ் உங்களுக்கு புரியவே புரியாது. So try to understand. So இது வந்து ஒரு சாண்ட் சுவிட்ச். இது ஸோ இந்த ESXi ஹோஸ்ட் எல்லாமே நம்ம சொல்றது எல்லாமே பிசிக்கலா கனெக்ட் ஆயிருக்க சொல்றீங்களா? சரிங்களா? இந்த ESXi ஹோஸ்டோட கேபிள்ஸ் எல்லாமே இந்த பிசிக்கல் சுவிட்ச்ல கனெக்ட் ஆயிருக்கும். Then the SAN switch directly connected to the SAN storage. So SAN storage is nothing but SAN storage உள்ள என்ன இருக்கும்? Can someone explain? Hard disk sir, hard disk bro. Hard disk இருக்கும் அல்லது SSD இருக்கும். Multiple hard disk அப்படிங்கிறது ஒண்ணும் கிடையாது. அதுல மல்டிபிள் ஹார்ட் டிஸ்க் இருக்கும் அல்லது மல்டிபிள் SSD இருக்கும். அந்த ஸ்பேஸ் எல்லாம் வால்யூம் எல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு லாஜிக்கல் வால்யூமா கொடுக்குறோம். உதாரணத்துக்கு சைஸ் வந்து ஒரு 20 TB ஸ்டோரேஜ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதுல 20 எல்லாம் ரைட் கண்ட்ரோல் இருக்கும்ல, அந்த ஹார்ட் ரைட் கண்ட்ரோல் இருக்கும். இதுல ரைட் கண்ட்ரோல் இருக்கும். ரைட் 5 ஆர் ரைட் 6 கான்ஃபிகர் பண்ணிருப்பாங்க. எஸ். சோ அந்த 20 TBக்கு உதாரணத்துக்கு ஒரு 10 ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்றோம் அப்படின்னா ஒரு ஹார்ட் டிஸ்கோட கெபாசிட்டி 2 TB அப்படி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு 20 TB வேல்யூ கிடைக்குது. அப்ப இந்த ஸ்டோரேஜ்க்கு உள்ள பிசிக்கலா 10 ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் ஆயிருக்கும். அந்த 10 ஹார்ட் டிஸ்கோட வால்யூமை RAID மூலமா they will convert into single virtual disk, single வால்யூமா கன்வெர்ட் பண்ணுவாங்க. அதுதான் 20 TB. சோ அந்த மாதிரி 20 TB ஸ்டோரேஜ் இருக்குன்னு வச்சுப்போம். தென் இந்த ஸ்டோரேஜ்ல LUN அப்படிங்கிறது ஒன்று பிரிப்பாங்க. சரிங்களா? இதை பத்தி சொல்ற LUN என்னன்னு சொல்றதுக்கு அடுத்து LUN அப்படிங்கிறது லாஜிக்கல் யூனிட் நம்பர். நோட் பண்ணிக்கோங்க. LUN அப்படிங்கிறது லாஜிக்கல் யூனிட் நம்பர். இதுக்கு LUN ஐடின்னு ஒன்று ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த LUN அப்படிங்கிறது எதுக்காகனா இந்த ஸ்டோரேஜ்ல 20 TB இருக்குது, எனக்கு 20 TB ஃபுல்லா வேண்டாம், பட் எனக்கு ஒரு டேட்டா ஸ்டோர் வேணும். நம்மளோட ESXi பாருங்க. நம்மளோட ESXiல இந்த ESXi டேட்டா ஸ்டோர் மேப் பண்ணல. ஸோ இந்த ESXiல I have mapped one of the data store. இந்த டேட்டா ஸ்டோர் பாருங்க. இந்த மாதிரி டேட்டா ஸ்டோர் வந்து vCenter லெவல்ல கனெக்ட் ஆயிருக்கும். சரியா? இந்த vCenter லெவல்ல எப்படி கனெக்ட் ஆயிருக்கு, இது பிஹைண்ட் தி சீன்ஸ், இது எப்படி பின்னாடி இருக்குது அப்படின்னா இந்த ஸ்டோரேஜ்ல
இப்போ உதாரணத்துக்கு நான் எனக்கு ஒரு 5 TB டேட்டா ஸ்டோர் வேணும் அப்படின்னா ஐ வில் ஹாவ் டு மெயில். நான் ஸ்டோரேஜ் டீமுக்கு மெயில் பண்ணுவேன். மெயில் பண்ணி எனக்கு 5 TB வேணும்னு கேட்பேன். ஸோ எனக்கு 5 TBக்கு ஒரு லன் அலோகேட் பண்ணுவாங்க. ப்ரோ எல்லாம் ரிசோர்ஸ்ல தானே ப்ரோ வரும், இது ரிசோர்ஸ்ல வரும்ல எல்லாமே. புரியல. இப்போ ரிசோர்ஸ்ல கம்பெனி இப்போ ப்ரொடக்ஷன்ல வந்து ரிசோர்ஸ்ல எனக்கு இந்த ரிசோர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்கும் போது நம்ம அப்படி பண்ணணும் அதானே. ஆமா, எல்லாமே அதை ரிசோர்ஸ் பத்தி தானே ப்ரோ. இது இல்ல அதை பத்தி லேட்டா சொல்றேன். இப்போதைக்கு கான்செப்ட் மட்டும் சொல்லிடுறேன். ஸோ எனக்கு 5 TB வேணும். உதாரணத்துக்கு நான் புதுசா ஒரு ESX உள்ள கொண்டு வரேன். இல்ல இது எது புது செட்டப்னு வச்சுக்கோங்க. அசியூம் தட் இது நியூ செட்டப். இந்த நியூ செட்டப்ல இப்பதான் ESX எல்லாம் போட்டிருக்கேன். அப்ப எனக்கு ஸ்டோரேஜ் வேணும். ஸ்டோரேஜ் எல்லாமே புதுசா கொண்டு வந்திருக்காங்க. எல்லாமே புதுசா இருக்குது. அப்ப ஸ்டோரேஜ் டீம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு லன் அலோகேட் பண்ணுவாங்க. இது வந்து லன் அலோகேஷன் அப்படின்னு சொல்லி பேரு. நோட் பண்ணிக்கோங்க, லன் அலோகேஷன். ஸோ அந்த லன் அலோகேட் பண்ணிட்டு நம்ம கிட்ட சொல்லுவாங்க இந்த மாதிரி லன் அலோகேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்ஸ் நம்ம கிட்ட மெயில் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா we will create the 5 TB data store. அப்போ ஒரு டேட்டா ஸ்டோர் தான் இருக்குமா உங்களோட என்வரான்மெண்ட்ல? ஒரு டேட்டா ஸ்டோர் தான் இருக்குமான்னு கேட்டா கிடையாது. இதுல 20 TB இருக்கு அப்படின்னா இதுல ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இன்னொரு லன் வேணும், 10 TBக்கு ஒரு லன் வேணும். அப்புறம் another 4 TBக்கு ஒரு லன் வேணும். ரிமைனிங் 6 TB இருக்கு, அதுக்கு ஒரு லன் வேணும். ஸோ இந்த மாதிரி 20 TBக்கு உள்ள they can allocate the LAN. அவங்க அலோகேட் பண்ணதுக்கு அப்புறமா அப்ப இந்த 10 TBக்கு ஒரு டேட்டா ஸ்டோர் கிரியேட் பண்ணுவேன். 10 TB டேட்டா ஸ்டோர். தென் இந்த 4 TBக்கு ஒரு டேட்டா ஸ்டோர் கிரியேட் பண்ணுவேன். கிரியேட் பண்ணிட்டு அத இந்த ESX எல்லாம் மேப் பண்ணுவோம். இதுதான் கான்செப்ட். டேட்டா ஸ்டோர் எப்படி கிரியேட் பண்றது, ESX எப்படி மேப் பண்றது, அதை பத்தி இதுக்கு அடுத்து நான் வர்றேன். அது தனி கிளாஸ் நான் எடுப்பேன். இதுக்கு அடுத்து எடுக்கிறேன் நான். ஃபர்ஸ்ட் இதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதுல எந்த ஒரு டவுட் வரக்கூடாது. ஸ்டோரேஜ் டீம் லன் அலோகேட் பண்றாங்க. லன் அலோகேட் பண்ணி நம்ம கிட்ட சொல்லிடுவாங்க. தென் we will create the data store. once data store create ஆனதுக்கு அப்புறமா we will map the data store. சரியா? இத இப்படி கூட எடுத்துக்கலாம். so physical storage, so physical storage இருக்கும். அந்த physical storage வந்து SAN இருக்கும். அந்த SANல என்ன பண்ணுவாங்க, ஸ்டோரேஜ் டீம் அலோகேட் LAN. இந்த மாதிரி எழுதிக்கோங்க, உங்களுக்கு புரியறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸ்டோரேஜ் டீம் அலோகேட் LAN. உதாரணத்துக்கு எனக்கு எத்தனை TB வேணும் நான் தான் கேட்பேன். 5 TB வேணும், 5 TB LAN. then we will create the storage. ப்ரோ SAN சுவிட்சோட வர்க் என்ன ப்ரோ? SAN சுவிட்சோட வர்க் அந்த நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன். SAN சுவிட்சோட வர்க் என்ன? அதான் அது இப்போ SAN ஸ்டோரேஜுக்கு போகுது. SAN சுவிட்சோட ஒரே வர்க் SAN ஸ்டோரேஜை கனெக்ட் பண்றது. இப்போ நம்ம பார்க்க போறோம் இந்த கனெக்ஷன் மெத்தட் தான் பார்க்க போறோம். இத முடிச்சிர ஒரே நிமிஷம்ங்க. ஸ்டோரேஜ் டீம் LAN அலோகேட் பண்றாங்க. we will create the storage. we will create the data store. okay, data store நமக்கு அந்த 5 TB data store create பண்றோம். data store create பண்ணதுக்கு அப்புறமா we will map the data store. map the data store on ESXi. இந்த பாயிண்ட் சும்மா எழுதிக்கோங்க. இத பத்தி இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி இதுக்கு அடுத்து சொல்லுவேன் நான். சரியா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. fine, coming to the point. so SAN storage இருக்குது. so SAN storage ஆல்ரெடி நான் காமிச்சிருக்கேன். பட் again வேணா இப்ப மறுபடியும் காமிக்கிறேன். so டெல்ல ஒரு SAN storage காமிக்கிறேன். லாஸ்ட் பண்ணேன். ஸ்டோரேஜ் வாங்குறப்பே அவங்க வந்துட்டு எனக்கு இத்தனை TB வேணும்னு சொல்லி தான் அவங்க வாங்குவாங்க ஸ்டோரேஜ் எல்லாமே. இது வந்து மேக்ஸிமம் இந்த ஸ்டோரேஜ் பாருங்க, பவர் ஸ்டோர் 500T அப்படிங்கிற ஸ்டோரேஜோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி பாருங்க 6 petabyte. 6 petabyte அப்படின்னா 1024 GB is equal to 1 TB. 1024 TB is equal to 1 petabyte. அதே மாதிரி இதுல 6 petabyte கெப்பாசிட்டி இருக்குது. இது வந்து ஸ்டோரேஜோட
மாடல் நம்பர் லைக் இப்போ டெல்லை பொறுத்த வரைக்கும் நம்ம மாடல் நம்பர் இருக்கும். லைக் பவரேஜ் சர்வரை பொறுத்த வரைக்கும் டெல் பவரேஜ் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வந்து ரேக் சர்வர். சரிங்க, டெல் பவரேஜ் ஆர் அப்படின்னு ஆரம்பிக்கும். டெல் பவரேஜ் ஆர் 5650, டெல் பவரேஜ் ஆர் 750 இப்படி ஆரம்பிச்சு அதுக்கு ஒரு ரேக் சர்வர்னு அர்த்தம். டெல்லிலேயே பவர் ஸ்டோர் அப்படிங்கிற ஒரு நேம் வந்துச்சு அப்படின்னா அது பேரு ஸ்டோரேஜ்னு அர்த்தம். ஸோ இதுல ஸ்டோரேஜ் வந்து ஒரு சர்வர் மாதிரி தான் இருக்கும், ஆனா உள்ள உங்களுக்கு ஹார்ட் டிஸ்கா ஃபுல்லா இருக்கும் இந்த ஸ்டோரேஜ்ல. இதுதான் சாண்ட் ஸ்டோரேஜ்னு சொல்றோம். ஸோ இதுல ஃபுல்லாவே ஹார்ட் டிஸ்க் இருக்காக்கா. இது எல்லாமே NVMe ஹார்ட் டிஸ்க் போட்டிருக்காங்க. இதுல ரியல்ல பாத்தீங்கன்னா நம்மளால இன்சர்ட் பண்ணி ரிமூவ் பண்ற மாதிரி இருக்குமா? ஆமா, நம்ம ஹாட் ஸ்வாப்பபிள் சப்போர்ட் உண்டு. சொல்லிருக்கல plug and play RAID வந்து RAID 5 RAID 6 வந்து ஹாட் ஸ்வாப்பபிள் சப்போர்ட்னு அது உண்டு. இங்க பாருங்க, இது பவர் சப்ளை, இது ஒரு பவர் சப்ளை. அப்புறம் இத போட்டுக்கலாம் பாருங்க, நம்பர் 1 டியூவல் ஹாட் பிளக் ரெடியூடன்ட் பவர் சப்ளை. I think the previous same topic we are repeating இல்லையா? எதுக்காக ரிப்பீட் பண்றேன்னா இப்ப ஸ்டோரேஜ் சொல்ல போறதுக்காக ரிப்பீட் பண்றேன். ஓகே, இத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா மட்டும் தான் இப்ப அடுத்து இப்ப எடுக்க போற கிளாஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரியா? சோ गाइस, சில கிளாஸ் நான் ரிப்பீட்டா எடுப்பேன். ஏன் ரிப்பீட்டா எடுப்பேன்னா அப்பதான் அது உங்களுக்கு புரியும். ரிப்பீட்டா எடுக்கிறதுனால எந்த ஒரு தப்பும் கிடையாது, உங்களுக்கு இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சோ அத பத்தி கவலைப்படாதீங்க. இது வந்து பவர் சப்ளை யூனிட், இது பவர் சப்ளை யூனிட். தென் இதுல பாருங்க 10 GB ஈத்தர்நெட். இது வந்து என்னன்னா ஈத்தர்நெட் அடாப்டர். இது தேர்ட் போர்ட் பாருங்க, வேர் இஸ் தேர்ட் போர்ட். இந்த தேர்ட் போர்ட்ல 2 போர்ட் 10 GB ஆப்டிகல் மாடியூல். ஆப்டிகல் மாடியூல்னா ஃபைபர் சேனல்னு அர்த்தம். சரியா? ஃபோர்த் போர்ட் பாருங்க 25 GB ஃபோர்த் போர்ட் வந்து ஈத்தர்நெட் போர்ட். இது ஈத்தர்நெட் போர்ட். ஃபிஃப்த் போர்ட் வந்து 32 GB ஃபைபர் சேனல். இங்க இருக்கு ஃபிஃப்த் போர்ட் தான் இருக்கு பாருங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஈத்தர்நெட் போர்ட் எப்படி இருக்குது, ஒரு டவர் மாதிரி இருக்கும். ஃபைபர் சேனல் போர்ட் எப்படி இருக்குது, இது வந்து ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கும். நம்பர் 6 100 GB ஈத்தர்நெட். நம்பர் 6 எங்க இருக்கு? 100 GB ஈத்தர்நெட். அப்ப ஒரு சாண்ட் ஸ்டோரேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல ஈத்தர்நெட் போர்ட்டும் இருக்கும், as well as ஃபைபர் சேனல் போர்ட்டும் இருக்கும். ரொம்ப லேட்டஸ்டான ஒரு சில சாண்ட் ஸ்டோரேஜ்ல ஒன்லி ஃபைபர் சேனல் போர்ட் மட்டும் தான் இருக்கும். ஒரு சில சாண்ட் ஸ்டோரேஜ்ல ஒன்லி ஈத்தர்நெட் போர்ட் மட்டும் தான் இருக்கும். பட் ஒரு சில சாண்ட் ஸ்டோரேஜ்ல ஈத்தர்நெட் ஃபைபர் ரெண்டுமே இருக்கும். ஸோ மோஸ்ட்லி ப்ரொடக்ஷன்ல ஈத்தர்நெட்டும் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும், ஈத்தர்நெட்டும் இருக்கும், அதுல ஃபைபர் சேனலும் இருக்கும். இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் நம்ம பேக் எண்ட்ல அது எப்படி கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகே, கமிங் டு த பாயிண்ட். அப்ப இங்க இந்த கேபிள் எங்க கனெக்ட் ஆயிருக்கும்? யாராவது இன்னொரு தடவை சொல்லுங்க ப்ரோ, அந்த ஃபைபர் சேனல்ல அத மட்டும் இன்னொரு தடவை சொல்லுங்க. ஓகே, சி இப்ப இது வந்து ஈத்தர்நெட் போர்ட். உங்களுக்கு போர்ட் பார்த்தா தெரியுதா? இது வந்து ஃபைபர் சேனல் போர்ட், எஃப்சி போர்ட்னு சொல்லுவோம். எஃப்சி சரியா? ஃபைபர் சேனல் போர்ட். இது ஈத்தர்நெட் போர்ட். ஸோ ஃபைபர் சேனல் போர்ட் அப்படிங்கிறது ஃபைபர் கேபிள் கனெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். ஈத்தர்நெட் போர்ட் அப்படிங்கிறது காப்பர் கேபிள், ஈத்தர்நெட் கேபிள் கனெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். ஸோ ஐ கெஸ் ஐ ஹோப் எவ்ரிஒன் நோஸ் த ஃபைபர் கேபிள். ஃபைபர் கேபிள் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும் நினைக்கிறேன். சார் எஸ்எஃப்பி கனெக்ட் பண்ணி போனோம் சார். புரியல. எஸ்எஃப்பி எஸ்எம்பியா? எஸ்எஃப்பி சார், எஸ்எஃபியா? சொல்றேன் இருங்க வரேன். இல்ல எஸ்எஃப்பி கனெக்ட் பண்ணி அதான் சொல்றேங்க, இருங்க ஒரு நிமிஷம். ஸோ இது ஃபைபர் சேனல் கேபிள் இப்படிதான் இருக்கும். ஒரு ஃபைபர் சேனல் கேபிள் அப்படின்னா இப்படிதான் இருக்கும். ஃபைபர் சேனல் கேபிள்ல உங்களுக்கு டேட்டா வந்து லைட் சோர்ஸ் மூலமா டிரான்ஸ்ஃபர் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டேட்டா லைட் சோர்ஸ் மூலமா டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகே.
இது ஒரு ஃபைபர் சேனல் கேபிள் தான். இதுல பாருங்க 32 GB ஃபைபர் சேனல் SFP ஆக்டிவ் ஃபைபர் கேபிள். இது ஒரு ஃபைபர் சேனல் கேபிள் தான். பட் இது SFP ஓட கனெக்ட் பண்ணி வருது. ஸோ SFP இப்ப இந்த மாடியூல்ல வந்து மோஸ்ட்லி SFP கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாடியூல் SFP கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். SFP அப்படிங்கிறது அந்த போர்ட் கனெக்ட் பண்றோம் இல்லையா? SFP பத்தி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 2 டோல் டைம் இருக்கு சார். அதுக்கு 2 செட்டிங். SFP ஒரு மாடியூல் இந்த மாதிரி இருக்கு பாருங்க. இது வந்து ஈத்தர்நெட் SFP மாடியூல். இது ஃபைபர் சேனல் SFP மாடியூல். இது ஈத்தர்நெட் போர்ட். இத பாத்தீங்கன்னா இது வந்து FC கேபிள். இது இந்த FC கேபிள் வந்து டைரக்டா ஃபைபர் சேனல்ல கனெக்ட் பண்ணிருக்கோம். அப்ப அந்த பாக்ஸ்ல வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி SFP வந்து கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த கன்வெர்ட்டர் மாதிரி இருக்கு அப்படியே. இது கன்வெர்ட் சொல்லக்கூடாது, மாடியூல் தான் சார் இது சொல்லுவோம் பேர் நம்ம. என்ன சார்? மாடியூல். SFP இது மாடியூல். modulator. சோ இந்த இதுல தான் ஃபைபர் சேனல்ல கனெக்ட் பண்ணிருக்குமா? ஆமா. இப்போ இந்த SFP மாடியூல் பாத்தீங்கன்னா RJ45 இந்த இத பாருங்க. RJ45 SFP மாடியூல். இது பாருங்க மாடியூல். SFP 10 GB இது ஃபைபர் சேனல். இது இந்த SFP மாடியூல் வந்துட்டு ஃபைபர் சேனல். RJ45 இது ஈத்தர்நெட் காப்பர் கேபிள். கேபிள். ஆமா, RJ45 அப்படிங்கிறது ஈத்தர்நெட் கேபிள். ஞாபகம் வச்சுக்கோங்க. RJ45 அப்படிங்கிறது ஈத்தர்நெட் கேபிள். FC அப்படிங்கிறது ஃபைபர் சேனல். இதுல கேபிள் அமேசான்ல உங்களுக்கு போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல தெளிவா போட்டிருப்பான், டிஸ்கிரிப்ஷன்லயே போட்டிருப்பான் இது எதுக்கான SFP அப்படின்னு சொல்லிட்டு. இதுல போட்டிருக்காங்க பாருங்க, ஃபைபர் SFP. இது வந்து சிங்கிள் போர்ட். சிஸ்கோ 10 GB SFP மாடியூல் ஈத்தர்நெட். இது வந்து ஈத்தர்நெட் SFP. இது என்ன காப்பர் கேபிள், RJ45 காப்பர் கேபிள். இது வந்து பாத்தீங்கன்னா ஆப்டிகல் டிரான்ஸ்சீவர். ஆப்டிகல் அப்படின்னா SFP தான். இது ஃபைபர் சேனல் தான். சோ இந்த மாதிரி இதுக்கு பேர் SFP மாடியூல் சொல்லுவோம். நோட் பண்ணிக்கோங்க. SFP மாடியூல் நம்ம ஃபைபர் சேனல் கனெக்ட் பண்ற இடத்துல SFP மாடியூல் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா? ஓகே. சோ கமிங் டு தி பாயிண்ட், இங்க என்ன கனெக்டா இருக்கும்? சான் சுவிட்சிங் இருக்கு. கேபிள் வந்து இது வந்து FC கேபிள். இது என்ன? இந்த FC கேபிள் சர்வர்ல எங்க கனெக்ட் ஆயிருக்கும்? நெட்வொர்க் போர்ட். ஈத்தர்நெட் போர்ட்ல கனெக்ட் ஆகும் bro. Yes, again I'm telling. பெசல் சார். FC கேபிள். இது ஃபைபர் சேனல் கேபிள். இந்த ஃபைபர் சேனல் கேபிள் சர்வர்ல எங்க கனெக்ட் ஆயிருக்கும்? கரெக்ட்டா சொல்லுங்க. பெசல். அங்க ஒரு மாடியூல். பெசல் ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு FC போர்ட்ல தான் கனெக்ட் ஆகும். இல்ல SPA கார்டு அந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிட்டு அதுல வந்து FC கேபிள் கனெக்ட் பண்ணுவோம். எஸ், HPA ஹோஸ்ட் பஸ் அடாப்டர். இது எக்காரணத்தோட மறக்கவே கூடாது. எப்பயுமே சான் சுவிட்ச்ல இருந்து FC கேபிள் வந்து ஹோஸ்ட் பஸ் அடாப்டர்ல தான் கனெக்ட் ஆயிருக்கும். HPA ல தான் கனெக்ட் ஆயிருக்கும். இத மறந்துடாதீங்க. எக்காரணம் மறக்க கூடாது. ஏன் அப்படின்னா இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் ஸ்டோரேஜ் பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இந்த கனெக்டிவிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் ஸ்டோரேஜ் பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ சான் சுவிட்ச்ல இருந்து ஒரு கனெக்ஷன் வந்துட்டு பாத்தீங்கன்னா, அதாவது ஹோஸ்ட்ல இருந்து சான் சுவிட்சுக்கு வந்து கனெக்ஷன் வந்து HPA. சான் சுவிட்ச்ல இருந்து ஸ்டோரேஜுக்கு வந்து என்ன FC கேபிள். அதேதான் என்ன ஃபைபர் சேனல் போர்ட்ல கனெக்ட் ஆகும். அதுக்கு பேரு FC போர்ட்னு சொல்லுவோம். FC போர்ட். HPA போர்ட் வந்து சர்வர்ல இருக்குமா ப்ரோ? சர்வர்ல இருக்கும். ஆமா, HPA போர்ட் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சர்வர்ல யூஸ் பண்றது HPA போர்ட். அந்த ஃபைபர் சேனல் கேபிள கனெக்ட் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா, let me show you the எக்ஸ்ட்ரா நம்ம கார்டுல போடுவோமா சார்? சோ இதுல இந்த இடத்துல பெசல் இருக்கு இல்லையா? இந்த பெசல்ல ரிமூவ் பண்ணிட்டு PCIe ஸ்லாட்ல HPA கார்டு வந்து இன்சர்ட் பண்ணிருப்பாங்க. ஓகே,
நீங்க HPA கார்டு அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு அதோட இமேஜஸ் எல்லாமே வரும். ஸோ இதுதான் HPA கார்டு, ஹோஸ்ட் பஸ் அடாப்டர்னு சொல்லுவோம். இந்த HPA கார்டுல தான் SFE மாடியூல் இன்சர்ட் ஆயிருக்கும். அது SFE மாடியூல் வந்து மோஸ்ட்லி HPA கார்டில் இன்சர்ட் ஆயிருக்கும் அல்லது டேரக்டாக இன்சர்ட் ஆயிருக்கும். இது ஒரு அமேசான் இதுல இருந்து உங்களுக்கு காமிச்சா உங்களுக்கு புரியும். ஸோ இது பாருங்க, அப்புறம் இமேஜ் வரும். ஸோ இந்த HPA கார்டில் 2 டைப் ஆஃப் இருக்குது. ஒன்று ஈத்தர்நெட் போர்ட் கனெக்ட் பண்ற மாதிரி இருக்குது. மோஸ்ட்லி ஈத்தர்நெட் போர்ட் கனெக்ட் பண்ற மாதிரி இருக்காது. மோஸ்ட்லி வந்து ஃபைபர் சேனல் கனெக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா இதுக்கு பேர் டியூவல் போர்ட்னு சொல்லுவோம். இங்க போட்டுருக்கான் பாத்தீங்களா, டெல் எமுலெக்ஸ் டியூவல் போர்ட் FC ஃபைபர் சேனல். ஸோ இது வந்து SFP. இது இதுக்கு பேரு HPA கார்டு. HPA கார்டுக்கு உள்ள SFP இருக்கும். இந்த மாடியூல் இந்த டிவைஸ் பேரு PCIe HPA கார்டு. PCIe ஸ்லாட்ல நம்ம HPA கார்டு இன்சர்ட் பண்ணிருப்போம். அதுல 2 மாடியூல்ஸ் இருக்கு. இது பேர் டியூவல் போர்ட். சரிங்களா, டியூவல் போர்ட் அப்படிங்கிறது 2 போர்ட் இருக்கும். இது வந்து SFP1, இது SFP2. இதுக்காக 2 போர்ட் அப்படின்னா ஒரு SFP ஃபெயிலியர் ஆனா இன்னொரு SFP ஒர்க் ஆகும். ஓகே, இது நடந்திருக்கு, என்னோட என்வரான்மெண்ட்ல கூட நடந்திருக்கு. இந்த SFP வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கு. சரிங்களா, ஸோ அப்ப டவுன் ஆகாது. இப்ப இந்த HPA கார்டு ஃபெயிலியர் ஆனா ஸ்டோரேஜ் நமக்கு கனெக்ட் ஆகாது, டவுன் ஆயிரும். பட் ஆனா HPA கார்டு வந்து மோஸ்ட்லி ஃபெயிலியர் ஆன சான்சஸ் கம்மி தான். இந்த SFP வேணா ஃபெயிலியர் ஆகிற சான்சஸ் இருக்குது. நம்ம இந்த SFP மாடியூல மட்டும் தனியா நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த HPA கார்டு இதுல உங்களுக்கு தெளிவா தெரியுது பாருங்க. இதுக்கு பேர் HPA கார்டு மாடியூல். இது HPA கார்டு. இது ஒரு SFP மாடியூல். இது மாடியூல் 1, இது மாடியூல் 2. இந்த மாடியூல் தான் நம்ம இந்த FC கேபிள் வந்து கனெக்ட் பண்ணுவோம். which means இந்த சர்வர்ல இந்த பெசல் ரிமூவ் பண்ணிட்டு we will insert HPA கார்டு. சரியா, HPA கார்டு இன்சர்ட் பண்ணிட்டு we will connect the FC கேபிள். SAN சுவிட்ச்ல இருந்து வர FC கேபிள் கனெக்ட் பண்ணிப்போம். ஓகே, SAN சுவிட்ச் ஒரு எண்ட் சர்வர்ல கனெக்ட் ஆயிருக்கும், ஒரு எண்ட் வந்துட்டு ஸ்டோரேஜ்ல கனெக்ட் ஆயிருக்கும். இது பேக் எண்ட். ஓகே, இப்போ இதுல யாரெல்லாம் எதை மேனேஜ் பண்றோம்னா நம்ம மேனேஜ் பண்றது இந்த சர்வர் பார்ட் நம்ம மேனேஜ் பண்றோம். இந்த கேபிள்ஸை நம்ம மேனேஜ் பண்றோம். ஸ்டோரேஜ் டீம் வந்து இதை மேனேஜ் பண்றாங்க. ஸ்டோரேஜ் மேனேஜ் SAN ஸ்டோரேஜ் மேனேஜ் பண்றாங்க. SAN சுவிட்சை மேனேஜ் பண்றாங்க. which means இந்த சர்வர்ல ஏதோ பிரச்சனைனா நம்ம போய் பார்ப்போம். உதாரணம் சர்வர்ல வந்து ரேம் பிரச்சனை, மதர் போர்ட் பிரச்சனை, நம்ம போய் பார்ப்போம். அதே இது SAN சுவிட்ச்ல எதுவும் பிரச்சனை, டவுன் ஆயிடுச்சு, இல்ல ஸ்டோரேஜ் எதுவும் டவுன் ஆயிடுச்சுன்னா ஸ்டோரேஜ் டீம் தான் ரெஸ்பான்சிபிள், அவங்க தான் பார்ப்பாங்க. சரிங்களா? சோ இந்த ஆர்க்கிடெக்சர்ல இது ரைட் கான்ஃபிகர் பண்றது நம்மளோட வொர்க் தான ப்ரோ? எந்த ரைட்ல கான்ஃபிகர் பண்றீங்க? சர்வர்லயா இல்ல ஸ்டோரேஜ்லயா? சர்வர்ல. ஏங்க சொல்லுங்க, சர்வர்ல இதுல உங்களுக்கு டவுட்டே இருக்க கூடாது. சர்வர்ல யார் ரைட் கான்ஃபிகர் பண்ணுவா? சர்வர் யார் மேனேஜ் பண்றா? நம்ம தான் மேனேஜ் பண்றோம். சர்வர் நம்ம தான் ப்ரோ பண்றோம். நீங்க இதுல உங்களுக்கு டவுட்டே வரக்கூடாதுங்க. சர்வர் வந்து நம்ம தான் மேனேஜ் பண்றோம். சரிங்களா? சர்வர் நம்ம பண்றோம் ப்ரோ. ஸ்டோரேஜ்ல இருக்கிற ரைடு வந்து ஸ்டோரேஜ் டீம் பண்ணுவாங்க. சி, இதுல என்ன நடந்தாலும் நம்ம தான் பொறுப்பு, இதுல என்ன நடந்தாலும் ஸ்டோரேஜ் தான் பொறுப்பு. ஓகே, சோ இத கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சர்வர்ல ரைடு நம்ம தான் கான்ஃபிகர் பண்ணுவோம், ஸ்டோரேஜ்ல ரைடு ஸ்டோரேஜ் டீம் பண்ணுவாங்க. இதுல எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இருக்க கூடாது. அப்பதானே ப்ரோ பாப்போம். HPA அந்த கார்டு ப்ராப்ளம்னா நம்ம தான் பாப்போம். கரெக்ட்டுங்களா? அவுட்புட் வரலனா இதெல்லாம்
ஓகே, இப்போ கமிங் டு த பாயிண்ட், இது பேக் எண்ட்ல எப்படி கனெக்ட் ஆயிருக்கும்? நான் சொல்லியிருக்கேன் 2 டைப் ஆஃப் SAN கம்யூனிகேஷன் இருக்குது. ஒன்று வந்து iSCSI, இன்னொன்று வந்துட்டு ஃபைபர் சேனல். சரிங்களா? ஸோ iSCSI அப்படிங்கிறது என்னன்னா, நீங்க ஒரு SAN-ஐ வந்து ஈத்தர்நெட் போர்ட் மூலமா கனெக்ட் பண்ணீங்கன்னா தட் இஸ் கால்ட் iSCSI SAN. அதே SAN switch-ஐ if you connect from FC cable that is called fiber channel. உங்களுக்கு குழப்பறேன்னா, இப்போ உதாரணத்துக்கு இது வந்து ஒரு ஸ்டோரேஜ், சரியா? டெல் பவர் ஸ்டோரேஜ். இந்த ஸ்டோரேஜ்ல நான் இந்த ஈத்தர்நெட் போர்ட் இருக்கு இல்லையா ப்ரோ, ஒரே ஒரு டவுட் அது கிளியர் பண்ணுங்க. இப்போ iSCSI சொன்னீங்கல்ல, iSCSI வந்து அந்த ஈத்தர்நெட் ஒயர் மூலமா கான்ஃபிகர் ஆகுறது iSCSI சொன்னீங்க. ஆனா அன்னைக்கு நம்ம மேனுவலா நம்ம லேப்ல பண்ணும்போது iSCSI தான் பண்ணீங்க, ஓகேவா? நான் லேப் இதுல கொண்டே வராதீங்க, தயவு செய்து சொல்றேன். லேப்ல கொண்டு வராதீங்க. லேப் செட்டப் வேற, ப்ரொடக்ஷன் செட்டப் வேற. அதனால அன்னைக்கு நான் ரிப்பீட் பண்ணேன். நானு லேப் அப்படியே மறந்துருங்க. இததான் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நான் சொல்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. தயவு செய்து லேப் இதுல கொண்டு வராதீங்க. அதோட என்டையர் ப்ராசஸ் வேற, இதோட என்டையர் ப்ராசஸ் வேற. இப்ப நான் சொல்ற ப்ராசஸ் தான் ப்ரொடக்ஷன்ல அப்ளை ஆகுற ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் தான் எப்பயுமே இருக்கும், சரிங்களா? இதை நீங்க லேபை மறந்துருங்க. நீங்க அப்படியே லேபை எரேஸ் பண்ணிருங்க உங்க மெமரியில இருந்து. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் எதே நம்ம ரிப்பீட்டிங். ஓகே, சோ அந்த கான்செப்ட் வேற, அது சாஃப்ட்வேர் iSCSI அந்த கான்செப்ட் வேற, அதை விட்டுருங்க. நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது பிசிக்கல் கான்செப்ட், ஸ்டோரேஜ், SAN ஸ்டோரேஜ் கான்செப்ட். லேபை மறந்துருங்க, ஃபைன். ஸோ இப்போ உங்களோட SAN ஸ்டோரேஜும் சர்வரும் இந்த ஈத்தர்நெட் போர்ட் மூலமா கம்யூனிகேட் ஆச்சு அப்படின்னா அது iSCSI SAN. உங்களோட SAN ஸ்டோரேஜும் சர்வரும் FC போர்ட் மூலமா கம்யூனிகேட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் FC SAN. ஓகே, இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? என்னோட சர்வர் வந்து iSCSI SAN-ல கனெக்ட் ஆயிருக்கா இல்ல FC SAN-ல கனெக்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நம்ம vCentrல இதை பார்த்துக்கலாம். நம்ம வந்து இந்த vCentrல நம்ம வந்து இதை ஈஸியா நம்ம பார்க்கலாம். லெட் மீ ஷோ யூ. அதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு விஷயம் கிளாரிஃபை பண்ணிடுறேன். இப்ப இந்த HPI கார்டு இருக்கு இல்லையா, இந்த HPI கார்டுக்குன்னு ஒரு யூனிக் நம்பர் இருக்கும், அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்ப எப்படி ஒரு ஈத்தர்நெட் போர்ட்டுக்கு மேக் அட்ரஸ் இருக்குது, அது எல்லாத்துக்கும் தெரியும். ஒவ்வொரு ஈத்தர்நெட் போர்ட்டுக்கும் ஒரு மேக் அட்ரஸ் இருக்கு. உதாரணத்துக்கு உங்க மொபைலுக்கு ஒரு மேக் அட்ரஸ் உண்டு, உங்க லேப்டாப்புக்கு ஒரு மேக் அட்ரஸ் உண்டு, உங்க டெஸ்க்டாப்புக்கு ஒரு மேக் அட்ரஸ் உண்டு ஈத்தர்நெட் போர்ட்டுக்கு. அதே பை சேம் வே மேக் அட்ரஸ் அப்படிங்கிறது ஒரு பிசிக்கல் அட்ரஸ். அந்த பிசிக்கல் அட்ரஸ் எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஒரு டிவைஸும் இன்னொரு டிவைஸும் கம்யூனிகேட் பண்றதுக்கு. சரி, நம்மளை பொறுத்த வரைக்கும் தான் அது ஒரு கம்ப்யூட்டர், ஒரு லேப்டாப் எல்லாமே. பட் அந்த கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் அது வந்து இந்த மேக் அட்ரஸ் வச்சு தான் கம்யூனிகேட் பண்ணும். அந்த லாஜிக்கல் அந்த நம்பர் வச்சு தான் அந்த பிட்ஸ் அண்ட் பைட்ஸ் வச்சு கம்யூனிகேட் பண்ணும். அதனால அந்த அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பை த சேம் வே ஒரு நெட்வொர்க் அடாப்டருக்கு எப்படி மேக் அட்ரஸ் இருக்கோ அதே போல ஒரு HPI கார்டுக்கு WWNN நம்பர். இதை இந்த செஷன்ல நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமான இது, சரியா? இதை பத்தி நம்ம அடிக்கடி சொல்லுவேன். WWNN நம்பர்னா என்ன, WWPN நம்பர் என்ன, அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். உதாரணத்துக்கு இந்த இமேஜ் நான் எடுத்துக்கிறேன். இது ஒரு HPI கார்டு. இந்த HPI கார்டுல 2 SFE மாடியூல் இருக்கு. இது மாடியூல் 1, இது மாடியூல் 1, இது மாடியூல் 2. ஸோ மாடியூல் 1க்கு ஒரு WWNN நம்பர் இருக்கும் அண்ட் WWPN நம்பர் இருக்கும். அதே போல மாடியூல் 2க்கும் இதுக்கும் இந்த WWNN நம்பர், இதை காமிக்கிறேன் எப்படி இருக்கும் காமிக்கிறேன். WWPN, WWNN இந்த 2 நம்பர் இருக்கும். ஸோ இந்த 2 நம்பர் வச்சு தான் ஸ்டோரேஜ் டீம் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ WWPN நம்பர் அப்படிங்கிறது, WWNN நம்பர் அப்படிங்கிறது வேர்ல்டு வைட் நோட் நேம். நோட் பண்ணிக்கோங்க கைஸ், நோட் பண்ணிக்கோங்க. WWNN நம்பர் அப்படிங்கிறது வேர்ல்டு வைட்
node number, sorry, node name, worldwide node name, unique. இந்த ஒரு SPA கார்டோட யூனிக் அட்ரஸ் சரியா, WWNN worldwide node name. WWPN அப்படிங்கிறது worldwide port name சரிங்களா. இந்த WWPN அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு மேக் அட்ரஸ் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன். ஒரு ஸ்டோரேஜ் டீம் நம்மளோட டிவைஸை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்க? இப்போ உதாரணத்துக்கு நம்மளோட ESXi சர்வர் டீடைல்ஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்கன்னா இந்த WWNN நம்பர் வச்சும் WWPN நம்பர் வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஓகே ஃபைன். ஸோ இதுல இருந்து டவுட் கிடையாது சரியா. இது HPA கார்டு, இது போஸ்ட் பேஸ் அடாப்டர், இதுல SFE மாடியூல் இருக்குது. ஒவ்வொரு SFE மாடியூலுக்கும் ஒரு யூனிக் நம்பர் இருக்கும். இட்ஸ் கால்ட் WWNN நம்பர், WWPN நம்பர். ஓகே, இந்த யூனிக் நம்பர் வச்சு தான் ஸ்டோரேஜ் டீம் வில் ஐடென்டிஃபை த சர்வர். இது எக்காரணம் மறக்க கூடாது. ஃபைன். தென் கமிங் டு த iSCSI SAN அண்ட் இந்த டீடைல்ஸ் நம்ம சொல்லி தான் நம்ம வந்து இது நம்ம ஆமா ஸ்டோரேஜ் மேப் பண்ணனும். அது இதுக்கு அடுத்து வர்றேன். இந்த டீடைல்ஸ் வச்சு தான் நம்ம வந்து ஸ்டோரேஜ் வந்து மேப் பண்ணனும். ஓகே ஓகே, இது ஒரு இன்டர்வியூ क्वेश्चन ப்ரோ. ஆமா, இன்டர்வியூ क्वेश्चन. இது ஒரு இன்டர்வியூ क्वेश्चन தான். வாட் இஸ் WWNN நம்பர், வாட் இஸ் WWPN நம்பர்னு சொல்லி கேட்பாங்க. இது இன்டர்வியூ क्वेश्चन தான். அது இந்த கிளாஸ் அதான் சொல்றேன், ஆரம்பத்துல சொன்னல, இந்த கிளாஸ் நான் எடுக்கிற ஒவ்வொரு வேர்டும் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஸ்டோரேஜ் பத்தி ஒரு 4-5 இன்டர்வியூ क्वेश्चन இருக்குது, 10 இன்டர்வியூ क्वेश्चन இருக்குது. அது எல்லாமே இந்த கிளாஸ்ல உங்களுக்கு வந்து கவர் ஆயிரும் சரிங்களா. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் FC SAN அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ FC SAN அப்படிங்கிறது மோஸ்ட்லி SAN ஸ்டோரேஜ்ல யூஸ் பண்றது. SAN அப்படிங்கிறது ஸ்டோரேஜ் ஏரியா நெட்வொர்க். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெல் SAN சரிங்களா. இது வந்து ஒரு டெல் SAN ஸ்டோரேஜுக்கு ஸ்டோரேஜ் ஏரியா நெட்வொர்க்கு. பெரிய பெரிய டேட்டா சென்டர்ல ஃபுல்லாவே SAN ஸ்டோரேஜ் தான் யூஸ் பண்ணுவாங்க. 2 டைப் ஆஃப் ஸ்டோரேஜ் இருக்கு. ஒன்னு SAN ஸ்டோரேஜ், இன்னொன்னு NAS ஸ்டோரேஜ். NAS NAS ஸ்டோரேஜ். ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டே கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நம்ம டேட்டா சென்டர்ல SAN ஸ்டோரேஜ் மட்டும் தான் யூஸ் பண்றோம். NAS ஸ்டோரேஜ் எனக்கு தெரிஞ்சு NAS ஸ்டோரேஜ் யூஸ் பண்றதே இல்லை, நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது சரிங்களா. NAS ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா உங்க வீட்டில் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க உதாரணத்துக்கு உங்க லேப் செட்டப் போடுறீங்க, உங்களுக்கு வந்து லேப்டாப்ல நிறைய ஸ்பேஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க NAS ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். NAS. ஸோ NAS அப்படிங்கிறது ஒரு வேற கான்செப்ட். NAS அப்படிங்கிறது நெட்வொர்க் அட்டாச்டு ஸ்டோரேஜ். நோட் பண்ணிக்கோங்க, NAS அப்படிங்கிறது நெட்வொர்க் அட்டாச்டு ஸ்டோரேஜ். SAN அப்படிங்கிறது ஸ்டோரேஜ் ஏரியா நெட்வொர்க். இதுக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் வச்சிருந்தேன். ஸோ இந்த இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்களேன். எஸ், இந்த பேஜை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பேஜ். இல்லை நான் பிங் பண்றேன், பட் ஹவர் இட் இஸ் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதை இந்த ஸ்கிரீன்ஷாட்லயே உங்களுக்கு வந்து எல்லாமே இருக்கு. லைக் நான் இப்ப சொன்ன கான்செப்ட் கிட்டத்தட்ட எல்லாமே இந்த ஸ்கிரீன்ஷாட்ல உங்களுக்கு கவர் ஆயிரும். ஸோ நான் நம்ம சாட்ல போடுறேன், வாட்ஸ்அப் சாட்லயும் போடுறேன். நீங்க இந்த ஸ்கிரீன்ஷாட் வந்து தயவுசெய்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த ஸ்கிரீன்ஷாட். ஓகே, ஸோ இதுல 2 கைண்ட் ஆஃப் ஸ்டோரேஜ் இருக்கு. ஒன்று SAN ஸ்டோரேஜ் இருக்குது, இன்னொன்று NAS ஸ்டோரேஜ் இருக்குது. SAN ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது அதுல 2 டைப் ஆஃப் கனெக்ஷன் இருக்கு. ஒன்று ஃபைபர் சேனல் கனெக்ஷன் இருக்குது, இன்னொன்று iSCSI கனெக்ஷன் இருக்குது. NAS ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கனெக்ஷன் தான், ஈத்தர்நெட் கனெக்ஷன் மட்டும்தான். இந்த NAS ஸ்டோரேஜ் பத்தி லைட்டா சொல்றேன், பட் NAS ஸ்டோரேஜ் மறந்துடுங்க. இது உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் சொல்றேன்.
NAS ஸ்டோரேஜ் வந்து எங்கேயுமே ப்ரொடக்ஷன்ல யூஸ் பண்ணி நான் பார்த்தது இல்ல. பட் ரொம்ப சின்ன கம்பெனில இருக்கும். ரொம்ப ரொம்ப சின்ன கம்பெனில வந்து NAS ஸ்டோரேஜ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் என்டர்பிரைஸ் டேட்டா சென்டர்ஸ், பெரிய பெரிய MNC, கார்ப்பரேட், இங்க எல்லாமே SAN ஸ்டோரேஜ் தான் இருக்கும். என்னென்ன கெப்பாசிட்டி, அதோட பெர்ஃபார்மன்ஸ், இது எல்லாமே இதுல இன்வால்வ் ஆகும். NAS ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் இது எனிபடி கேன் பை. நீங்க கூட வாங்கி ஒரு வீட்டில் வச்சுக்கலாம். உங்களோட ஓன் க்ளோட நீங்க வச்சுக்கலாம். நீங்க வந்து காசு கொடுத்து ஒரு க்ளவுட்ல ஒரு போட்டோஸ் ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு NAS ஸ்டோரேஜ் வாங்கி வச்சு அதுல நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். எனிபடி கேன் பை. பட் வேற SAN ஸ்டோரேஜ் வந்து அப்படி கிடையாது. இதுல இந்த NAS ஸ்டோரேஜ் பாருங்க, 47,000 22,000 போட்டிருக்கு. இப்போ இந்த NAS ஸ்டோரேஜோட கெப்பாசிட்டி பார்த்தா என்ன இருக்கும்? எவ்வளோ கெப்பாசிட்டி? ஸோ இது வந்து 8 TB எவ்வளோ வருது? 8 TB 52,000 வருது. சரி, 8 TB NAS ஸ்டோரேஜ் 52,000 வருது. இதை நீங்க வீட்டிலேயே வாங்கி வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா வாங்கி வச்சுக்கலாம். இது வந்து சின்ன கம்பெனில யூஸ் பண்ணுவாங்க. இந்த NAS ஸ்டோரேஜோட ரியர் வியூ பாத்தீங்கன்னா ஈத்தர்நெட் போர்ட் மட்டும்தான் இருக்கும். அதை மட்டும் தான் கனெக்ட் பண்ற மாதிரி வரும். இதுல தெரியுதா உங்களுக்கு ரியர் வியூ? இதுல ஒரு பவர் பாயிண்ட் இருக்குது, தென் 2 USB இருக்குது, ஒரு ஈத்தர்நெட் போர்ட் இருக்குது, லேன் இருக்குது. இந்த லேன்ல ஒரு IP இருக்கும். அந்த IP மூலமா அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்க இதோட சிம்பிள் மெத்தட் இது. யாருனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், யாருனாலும் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இது கான்ஃபிகர் பண்றதுக்கு பெரிய இதெல்லாம் தேவையில்லை, நீங்களே பண்ணிக்கலாம் அது. பட் வேற SAN ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர், ஸ்டோரேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டர் மட்டும் தான் கான்ஃபிகர் பண்ண முடியும். அதுக்குன்னு தனி டீம் இருப்பாங்க, ஸ்டோரேஜ் டீம் தனி டீம் இருப்பாங்க. சரியா? நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போறது இந்த SAN ஸ்டோரேஜ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த SAN ஸ்டோரேஜ்ல 2 டைப் ஆஃப் கனெக்ஷன் டைப் இருக்கு. ஒன்னு ஃபைபர் சேனல், இன்னொன்னு ஐஸ்கசி. ஸோ ஃபைபர் சேனல்ல வந்து மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்றது இது HPI கார்டு தான் யூஸ் பண்ணுவோம். நான் சொன்னேன் இல்லையா, HPI கார்டு தான் யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபைபர் சேனல் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்படின்னா, அந்த WWNN நம்பர், WWPN நம்பர் வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவோம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது vCenterல இருந்து எடுத்த ஒரு ஸ்கிரீன்ஷாட். இதுல பாருங்க WWNN, இது எங்க தெரியும்னு சொல்லிடுறேன். நான் vCenter லைவா வச்சிருக்கேன், அதே காமிக்கிறேன். நம்ம கிட்ட ஐஸ்கசி இருக்குது, ஸோ அதை வச்சு காமிக்கிறேன். எங்க பார்க்கலாம்? இது முக்கியமான கொஸ்டின். ஹவு டு யூ ஃபைண்ட் WWNN நம்பர் ஆர் IQN நம்பர்? சிகஸ் FCA பொறுத்த வரைக்கும் WWNN நம்பர், PN நம்பர் தேவை. ஐஸ்கசி பொறுத்த வரைக்கும் IQN நம்பர் தேவை. நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஒரு ஸ்டோரேஜ் டீம் ஒரு சர்வரை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்கன்னா, ஐஸ்கசியா இருந்தா IQN நம்பர் நம்ம கொடுக்கணும், ஃபைபர் சேனல் இருந்தா இந்த WWNN WWPN நம்பர் கொடுக்கணும். சரியா? ஃபைன். சோ சார் அந்த இமேஜ் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க சார். ஷேர் பண்ணிட்டேங்க. ஓகே சார், ஒரு டவுட்டுங்க சார். சொல்லுங்க. அந்த WWNN நம்பர் இருக்கு இல்லைங்க சார், அந்த நம்பர் வந்து அந்த ஈத்தர்நெட், அந்த SPF அந்த போர்ட்ல தானே சார் இருக்கும்? அந்த HPI கார்டோட போர்ட்ல தான் அது இருக்கும். சரியா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. HPI கார்டோட நம்பர் சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. WWNN நம்பர் வந்து HPI கார்டோட நம்பர். ஓகே சார், பட் அதுல பார்த்தா சீரியல் நம்பர் மட்டும் தான் இருக்கு. அது மேல இருக்கு, அதுல இருக்குன்னு சொல்றீங்களா சார்? புரியல. நீங்க அந்த நம்பர் தாங்க அந்த WWNN நம்பர் இந்த இருக்கு இல்லையா, அந்த WWNN நம்பர் இப்படி தான் இருக்கும். இத பாருங்க, போட்டுக்கு பாத்தீங்களா WWNN நம்பர்னு, WWPN நம்பர். சார் ஓகே ஓகே சார். சரியா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? எஸ், டவுட் இருந்தா கேளுங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் செஷன். இது உங்களோட ப்ரொடக்ஷன்ல இதுதான் இருக்கும். இன்டர்வியூ கொஸ்டின் இது. நீங்க வந்து ரெகுலரா இதுல தான் ஒர்க் பண்ணி ஒரு L2ஓட மெயினான ஆக்டிவிட்டில இது ரொம்ப முக்கியம். ஸ்டோரேஜ் ஆட் பண்றது, ஸ்டோரேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்றது எல்லாமே முக்கியம். ஓகே, டவுட் இல்லாட்டி அடுத்து போறேன். இப்போ நம்ம ஐஸ்கசி நம்ம கிரியேட் பண்ணோம்ல சார், ஒரு டேட்டா ஸ்டோர் நம்ம லேப் செட்டப்க்கு. அப்போ வந்து IQN நம்பரை யூஸ் பண்ணோம், பிளஸ் IP நம்பரை யூஸ் பண்ணோம். Again I'm telling, லேப் இங்க கொண்டு வராதீங்க.
இல்ல இல்ல இல்லைங்க சார். சேம் லைக் ப்ரொடக்ஷன்ல வந்து நான் சொல்றேன். ஓகே சேம் லைக் ப்ரொடக்ஷன்ல வந்து லேப் பத்தி வார்த்தை யூஸ் பண்ண வேண்டாம். லேப் பத்தி பேச வேண்டாம். சரிங்களா? ப்ளீஸ். ஏன்னா அது வேற இது வேற. ஃபைன். சோ ஐஸ்கசி நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. ஐஸ்கசி நம்பர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம யூஸ் பண்ற கான்செப்ட் வந்து ஐஸ்கசி தான் யூஸ் பண்றோம். எப்படி how do you find WWN number or ஐஸ்கசி நம்பர்? இப்போ அது ESX செலக்ட் பண்ணிட்டு ESX செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த ESX க்குள்ள டேட்டா ஸ்டோர் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டேட்டா ஸ்டோரை செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த ESX ல எந்தெந்த டேட்டா ஸ்டோர்ல மேப் ஆயிருக்குன்னு காமிச்சிடும். உதாரணம் ESX 01ல ஒரு டேட்டா ஸ்டோர் மேப் ஆயிருக்கு. 02ல டேட்டா ஸ்டோர் மேப் ஆகல. இப்போ இந்த 01ல டேட்டா ஸ்டோரை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்படி சம்மரி பேஜ்ல இருக்கும். சம்மரி பேஜ்ல உங்களுக்கு இந்த ஸ்டோரேஜ் எவ்வளவு கெப்பாசிட்டி என்னன்னு பாத்துக்கலாம். இதுல கைஸ் நான் சொல்ற ஸ்டெப் பை ஸ்டெப் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டோரேஜ் செலக்ட் பண்ணிட்டு கான்ஃபிகர், இது இன்டர்வியூ क्वेश्चन. கான்ஃபிகர் போங்க. கான்ஃபிகர்ல there is option device packing. நான் சொல்றத அப்படியே எழுதுங்க. நான் சொல்றத அப்படியே எழுதணும். ஒரே நிமிஷம். இப்போ நம்ம வந்து ஐக்யூ நம்பர் தானே பேசிக்கிட்டு இருக்கோம். சாரி, ஐக்யூ நம்பர் வந்து எங்க இருக்கும் அப்படின்னா ESX செலக்ட் பண்ணுங்க. சாரி, முதல்ல ஆரம்பிக்கிறேன். ஐக்யூ நம்பர் நம்ம அந்த டேட்டா ஸ்டோர் நம்பர்ல ஐக்யூ நம்பர் ESX செலக்ட் பண்ணுங்க. ஏன்னா ஐக்யூ நம்பர் அப்படிங்கிறது இல்ல WWN நம்பர் ESX லெவல். ஓகே, இது செலக்ட் பண்ணிட்டு கான்ஃபிகர் போங்க. கான்ஃபிகர் போனீங்கன்னா there is option called storage adapter. இந்த இருக்கா, இதுல ஸ்டோரேஜ் அடாப்டர் இங்க ஒன்று இருக்கும். இதுல ஆன்லைன் ஒன்று இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்க. now you come to know what is ஐஸ்கசி. புரியுதா? இத கூட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு தரேன் நானு. நம்ம கிட்ட இப்ப வந்து ஹெச்டி கார்டு இல்ல. ஒரே ஒரு விஷயம் செக் பண்ணிக்கிறேன். சொல்லுங்க. நம்ம கிட்ட ஹெச்டி கார்டு இல்ல, ஐஸ்கசி மட்டும் தான் இருக்குது. சோ இத நான் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு அனுப்புறேன். ப்ரொடக்ஷன்ல இப்படி தான் இருக்கும். ப்ரொடக்ஷன்ல உங்களோட ESX ஐஸ்கசில கனெக்ட் ஆயிருந்தா உங்களோட ஐக்யூ நம்பர் இங்க தான் பார்க்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? எங்க போணும்? ESX செலக்ட் பண்ணுங்க. கான்ஃபிகர் போங்க. கான்ஃபிகர் ஸ்டோரேஜ் அடாப்டர் போங்க. இந்த இடத்துல ஐஸ்கசின்னு இருக்கு பாருங்க. ஐஸ்கசி ஆன்லைன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணீங்கன்னா you can come to know what is IQN number. IQN நம்பர் என்னன்னு நீங்க வந்து ஐடென்டிட்டி ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஃபைபர் சேனல் ECA ஃபார் தி சேம் வே இப்போ இதுல HP அடாப்டர் நான் போட்டுருந்தேன் அப்படின்னா இந்த இடத்துல ஐஸ்கசின்னு இருக்காது, FCன்னு இருக்கும். சார் பாத்தீங்களா? தெரியுதா உங்களுக்கு? பாத்தீங்களா? சேம் ESX செலக்ட் பண்ணிட்டு கான்ஃபிகர். இது வந்து WWN இது HP கார்டு கனெக்ட் ஆயிருக்கு இதுல. சோ HP கார்டு கனெக்ட் ஆயிருக்கனால இந்த இடத்துல டைப்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபைபர் சேனல் இருக்கும். ஓகே, இங்க ஆன்லைன் இருக்குது. சோ அப்ப இத நீங்க செலக்ட் பண்ணனும். இத WWN நம்பர் P நம்பர் எடுத்துக்கணும். தென் செகண்ட் ஒன் இருக்கு பாருங்க, அதையும் செலக்ட் பண்ணனும். அதையும் செலக்ட் பண்ணிட்டு நீங்க அந்த WWN நம்பர் P நம்பர் நோட் பண்ணிக்கலாம். இது எங்க நீங்க நோட் பண்ணி எதுக்காக இதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்ப இந்த ESX ல ஒரு ஸ்டோரேஜ் மேப் பண்ணனும் அப்படின்னா we will have to provide ESX WWN நம்பர் P நம்பர். இத ப்ரொவைட் பண்ணா மட்டும்தான் ஸ்டோரேஜ் டீம் அதை மேப் பண்ண முடியும். இல்ல ஸ்டோரேஜ் டீம் மேப் பண்ணிக்க மாட்டாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? Same thing for ஐஸ்கசி also அதேதானா? இப்போ இதே ஐஸ்கசி இருந்தா you will have to provide IQN number. ஐஸ்கசி இருந்தா we will have to provide the IQN number provide பண்ணனும். the ESX name and IQN number provide பண்ணனும். இதே HP கார்டு கனெக்ட் இருந்தா you will have to provide WWN number P number. ரெண்டு இருக்கும் சொல்லிருக்கேன் இல்லையா? இதுல HP4 HP5 இருக்குல, இந்த ரெண்டுமே ஆன்லைன்ல இருக்கு. அப்ப இந்த ரெண்டோட நம்பர் கொடுக்கணும். இந்த ரெண்டு நம்பரும் பாத்தீங்கன்னா மேக்னஸ் மாதிரியே தான் இருக்கும், ஆனா மாறி இருக்கும். சின்ன டவுட் இது. இப்போ ஒன்ஸ் வந்து லன் எஸ்டாப்லிஷ் பண்ணிட்டாங்க ஸ்டோரேஜ் டீம் அப்படின்னா
நம்மளுக்கு வந்து இந்த ஐக்யூஎன் நம்பர் இங்க எஸ்டாப்ளிஷ் ஆயிடுமா? இல்ல ஐக்யூஎன் நம்பர் வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் டீம்ல எஸ்டாப்ளிஷ் பண்ண தேவையில்ல. இது நமக்கு பை டிஃபால்ட்டா இருக்கும். ஏன்னா இது நம்மளோட இதெல்லாம் கனெக்ட் ஆயிருக்கு, ஹார்ட்வேர் கனெக்ட் ஆகி தானே இருக்குது. இது ஸ்டோரேஜ் டீம்ல எஸ்டாப்ளிஷ் பண்ண தேவையில்ல. ப்ரோ அந்த HPA கனெக்ட் பண்ண உடனே அந்த நம்ம கான்ஃபிகரேஷன்ஸ்ல இதெல்லாம் இருக்கும் கரெக்ட்டுங்களா? ஆமா, நீங்க பை டிஃபால்ட் கனெக்ட் பண்ணாலும் இது இருக்கும். நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. ஆக்சுவலா வந்து ESXi 2 இருக்கு இல்ல, அதுல ஒன்னு கனெக்ட் பண்ணி காமிக்கலாமா இப்போ? ஆக்சுவலா வந்து இது வந்து எதுக்குன்னா இப்போ வந்து ஒவ்வொரு EXXக்கும் ஒவ்வொரு WWN நம்பர் இருக்கும் ரைட்டா? ஸோ அந்த ஸ்டோரேஜ் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த நம்பரை கொடுத்தோம்னா அந்த EXXக்கு டைரக்டா ஆட் பண்ணுவாங்களா? ஆமா ஆஃப் கோர்ஸ் கண்டிப்பாங்க. நான் சொல்லிருக்கல யூனிக் நம்பர் உங்களோட ESXi ஐடென்டிஃபை பண்றதுக்கு இத வச்சு தான் ஐடென்டிஃபை பண்றோம். அப்ப இப்போ மல்டிபிள் EXXi இருக்கும்போது இந்த இதுல ஸ்டோரேஜ் கம்மியா இருக்கு. ஸோ இந்த டீடைல்ஸை கொடுத்தாங்க அவங்க. ஆமா, இத வச்சு தான் அவங்க ஸ்டோரேஜ் அவங்க வந்து நம்மளோட ESXi இத வச்சு தான் ஃபைண்டே பண்ணுவாங்க ஸ்டோரேஜ் டீம். ஓகே ஓகே, ஒரு யூனிக் நம்பர், ஒரு ESXi ஒரு யூனிக் நம்பர். இப்போ இந்த ஒரு நம்பர் அசைன் பண்றாங்க அப்படின்னா இந்த நம்பர் இந்த ESXi மட்டும் தான் இருக்கும். வேற ESXi வேற நம்பர் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த ESXi-யோட ஐக்யூஎன் நம்பர் பாருங்க, இதுமே யூனிக் நம்பர் தான். இந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. சும்மா 76065 ESXi 2-ஓட ஐக்யூஎன் நம்பர் பாருங்க. இதுல ஐக்யூஎன் நம்பர் இல்ல, ஏன்னா நம்ம கனெக்ட் பண்ணல. ஓகே, சோ எத்தனை ESXi கனெக்ட் பண்ணாலும் சரி அதுல யூனிக்கா இருக்கும். அது எந்த ஒரு மாற்று கருத்து இருக்க கூடாது. சரியா? இது புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே சரி. இதுல ESXi 2லயும் இப்போ டேட்டா ஸ்டோர் இது பண்ணலாமா? ஒரு ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு இப்ப அத நெக்ஸ்ட் கிளாஸ் காமிக்கிறேன் எப்படி கனெக்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் ப்ராசஸோட காமிப்பேன். எப்படி மெயில் பண்றது, எப்படி நம்ம அதை பாக்குறது நான் உங்களுக்கு சொல்லி தரேன். முதல்ல இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா அடுத்த கிளாஸ் உங்களுக்கு ஈஸியா புரியும். எனக்கு தேவை இந்த கிளாஸ்ல நீங்க HPA கார்டுனா என்ன, WWN நம்பர்னா என்ன, ஐஸ்கசினா என்ன, ஐக்யூஎன் நம்பர், அந்த ஐஸ்கசில ஐக்யூஎன் நம்பர்னா என்ன, இதை நீங்க கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே போதும். ஸ்டோரேஜ் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி. அவ்வளவுதான், ஸ்டோரேஜ் புரிஞ்சிருச்சு உங்களுக்கு, அவ்வளவுதான். சரிங்களா சார்? ஓகே சார், ஒரே ஒரு லாஸ்ட் டவுட் சார். both are same storage purpose. பட் இப்போ ஐஸ்கசிக்கும் FCAக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னா, ஐஸ்கசி வந்து சாஃப்ட்வேர் பேஸ்டா இல்ல விர்ச்சுவலா பிசிக்கலா, அதுதான் சார் டவுட். ஏங்க ஐஸ்கசி பிசிக்கல்ங்க, நான் சொன்னேன்ல பிசிக்கல்ங்க. ஏன் நீங்க சாஃப்ட்வேர் பேஸ்னு சொல்றீங்க? அது மட்டும் கொஞ்சம் டவுட்டா இருக்கு சார். அது அந்த நீங்க லேப் இதுல வந்து நம்ம கனெக்ட் பண்றது லேப் மறந்துருங்க. கம் டு தி ப்ரொடக்ஷன். நம்ம கனெக்ட் பண்றது ஐஸ்கசி பிசிக்கல்ல கனெக்ட் பண்ணுவோம், FCSL பிசிக்கல்ல கனெக்ட் பண்ணுவோம். அது மட்டும் தான் சார், கொஞ்சம் வேற ஒண்ணும் இல்ல சார். பட் ரெண்டுமே பிசிக்கல் தான் bro, ரெண்டுமே பிசிக்கல் தான். ஓகே 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 சார். இந்த மாதிரி டவுட் இருந்தா கேட்டுருங்க. இது கன்ஃபியூஸ்ல நீங்க நெக்ஸ்ட் கிளாஸ் போக வேண்டாம். கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட் போறேன். அப்ப சோ இதுலயே FCOIன்னு ஒரு மெத்தட் இருக்குது, ஃபைபர் சேனல் ஓவர் ஈத்தர்நெட் அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னா இதுமே ஃபைபர் சேனல் தான். பட் அது டெக்னிக் என்னன்னா ஈத்தர்நெட்டோட டெக்னிக் இருக்கும் இதுல. பட் இது வந்து ஃபைபர் சேனல் ஓவர் ஈத்தர்நெட் வந்து இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுல பாத்தீங்கன்னா ஃபைபர் சேனல் போட்டிருக்கா, இது வந்து FC கேபிள். இதுல பாருங்க FCOIன்னு போட்டிருக்கா, ஃபைபர் சேனல் ஓவர் ஈத்தர்நெட். இந்த டெக்னாலஜி வந்து நான் பெருசா கான்சென்ட்ரேட் பண்ணல. நான் சொல்றது வந்து ஐஸ்கசி FC ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இது சும்மா தெரிஞ்சுக்கோங்க. இது சில இடங்கள்ல இருக்கு, FCOI வந்து சில இடங்கள்ல இருக்குது. இந்த FCOI எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா லைக் நம்மளோட டேட்டா வந்து FCல கனெக்ட் ஆயிருக்கும். ஆனா டேட்டா டிரான்ஸ்மிஷன் வந்து பாத்தீங்கன்னா ஈத்தர்நெட்ல பாக்கெட் டிரான்ஸ்ஃபர் ஆகுற மாதிரி நம்ம டேட்டா வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். இது சில இடங்கள்ல கம்பைனா இருக்கும். ஃபைபர் சேனலும் கனெக்ட், HPA கார்டும் கனெக்டா இருக்கும். ஈத்தர்நெட்டும் கம்பைன் ஆகுறது வந்து FCOI. பட் FCOI வந்து மறந்துருங்க. ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் நான் சொன்னது. யூ வில் ஹேவ் டு, நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கிறது என்ன அப்படின்னா
இந்த தான் முக்கியம். எஃப்சி சேனல், போத் ஐஸ்கசி, வந்து ஐஸ்கசில ஐக்யூ நம்பர், எஃப்சில வந்து WWN நம்பர். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை மட்டும் நீங்க வந்து கம்ப்ளீட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரோ இந்த எஃப்சி கேபிள், ஃபைபர் கேபிள் ஓவர் நெட்வொர்க் ஈத்தர்நெட்ல பண்றோம்ல, அதுக்கும் ஐஸ்கசிக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கும்? ஸ்பீடா? இல்லைங்க, ஐஸ்கசில வந்து நீங்க ஸ்பீடு ஆப்வியஸா இருக்கும். ஐஸ்கசில வந்து பாத்தீங்கன்னா நீங்க கம்ப்ளீட்டா வந்து TCP/IP டிரான்ஸ்மிஷன் இருக்கும். TCP/IPனா அந்த TCSM IPன்னு ஒரு IP நம்ம இருக்கும், டிரான்ஸ்மிஷன் இருக்கும். FCOE வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்மிஷன் வந்து எய்தர் ஈத்தர்நெட்ல இருக்கலாம் அல்லது ஃபைபர் சேனல்ல இருக்கலாம். பட் FCOE நீங்க வந்து சும்மா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தான் சொன்னேன், அப்படி ஒன்று இருக்குங்கிறதுக்காக மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. FCOE ஒன்று இருக்குது, பட் ப்ரொடக்ஷன்ல நிறைய யூஸ் பண்ண மாட்டோம். ப்ரொடக்ஷன்ல நிறைய யூஸ் பண்றது வந்து என்னன்னா ஃபைபர் சேனல். ஒரு 70% ஃபைபர் சேனல் தான் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் ஒரு 25% வந்து ஐஸ்கசி தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே ஓகே. அது மட்டும் அவசியம். ஆனா ஒரு டவுட்னா, இது ஒரு சின்ன கான்செப்ட்காக கேட்கறேன். என்னன்னா இப்போ எஃப்சியும் ஐஸ்கசியும் ரெண்டும் ஒரே டைம்ல ஒர்க் பண்ண முடியுமா? ஏன்னா டேட்டா வந்து டிராபிக் கண்ட்ரோல் பண்றதுக்காக இப்போ ஒரு 20 GB இருக்கு அப்படின்னா. ஓகே, உதாரணத்துக்கு என்னோட ESXல 2 ஸ்டோரேஜ் நான் கனெக்ட் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோ. இதுல வந்து 2 ஸ்டோரேஜ் கனெக்ட் பண்ணிருக்கேன், அப்படி கனெக்ட் பண்ணலாம். ஸோ நீங்க வந்து 2 ஸ்டோரேஜ் கனெக்ட் பண்ணலாம். எனக்கு 20 DB ஸ்டோரேஜ் கனெக்ட் பண்ணிருக்கேன், பத்தல, புதுசா ஒரு ஸ்டோரேஜ் வாங்குறேன், அதுல ஒரு 50 DB ஸ்டோரேஜ் இருக்குது, பட் அது பாத்தீங்கன்னா ஐஸ்கசில தான் இருக்குது அப்படின்னா ஐ கேன் கனெக்ட் போத். நான் இந்த ஸ்டோரேஜை HPI கார்டு மூலமா கனெக்ட் பண்ணிப்பேன், அந்த ஸ்டோரேஜை ஐஸ்கசி மூலமா கனெக்ட் பண்ணிப்பேன். ஸோ ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ என் டவுட் என்னன்னா, இப்போ ரெண்டுமே நம்ம ரெண்டுமே அட் டைம்ல சைமல்டேனியஸா யூஸ் பண்ண முடியுமா? இப்போ லோட் பேலன்ஸ்க்காக இல்ல இதுல லோட் பேலன்ஸ், உங்களுக்கு லோட் பேலன்ஸ் இதுல வரவே வராது. லோட் பேலன்ஸ் எங்க வரும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி நம்மளோட HPI கார்டுல 2 இருக்குது, சரிங்களா? ஆமா, சொல்லுங்க. HPI கார்டுல 2 இருக்குது, அதனால நம்ம லோட் பேலன்ஸ் அங்க ஆயிரும். இங்க இந்த லோட் பேலன்ஸ் கொண்டு வர வேண்டாம். எய்தர் வந்து ஐஸ்கசில கனெக்ட் ஆயிருக்கும், எய்தர் ஐஸ்கசி, எய்தர் HPI கார்டு, FC சேனல். ஒரு ஸ்டோரேஜ் FCல கனெக்ட் பண்ணலாம், ஒரு ஸ்டோரேஜ் ஐஸ்கசில கனெக்ட் பண்ணிக்கலாம், அப்படி மாத்தி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, எனி டவுட்ஸ்? நெக்ஸ்ட் போறேன், முடிச்சிட்டீங்கன்னா டவுட் இல்லாட்டி நெக்ஸ்ட் போறேன். இன்னொரு டவுட் தெரியும். ஹலோ, இப்போ நம்ம சாண்ட்ல வந்து WWNN WWPN நம்பர் இது 2 கொடுத்தாவே போதுமா ஸ்டோரேஜ் டீம்? IP அட்ரஸ் தேவையில்லையா? தேவையில்லை. They can identify only by the WWN number, WWPN number ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. IP அட்ரஸ் தேவையில்லை. HPI கார்டுல நம்ம IPA யூஸ் பண்ண மாட்டோம், ஜஸ்ட் இந்த MAC அட்ரஸ் பண்ண மாட்டோம். ஓகே, தேங்க் யூ. Okay, done. Fine. Let me move to next one.